ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்கோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டோ நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஏதாவது உங்களுக்கு சவுண்டு கேட்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைலை ஏதோ ஒன்றே நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினாக்க ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதில் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் வந்து பண்ணாக்கா ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று என்னன்னாக்கா நான் இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் வந்து பண்ண நான் மிட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்புட் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் ஐட்மோஷனில் உங்களோட ஃபாண்டை வந்து பண்ண நீங்கள் இன்புட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண நம்ம எடிட் பண்ணுறப்பக்கு வந்து பார்த்தா நம்ம எடிட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியா கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ண ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள் அது வந்து பண்ண நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் இருப்பாருங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு மேலே காலில் அந்த எஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த கிரே ஃப்ரம் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே எஸ் பண்ணிங்கனாக்கா இந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் ஆயிரும். இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பண்ண உங்கள் ஐட் மிஷினை விட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ நம்ம 4:5 பிக்கு கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அந்த பிக்கு வந்து பண்ண குவாலிட்டி உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் ரிமூவ் ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ லிங்க் என்ன டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பிக்கை எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஐட் மிஷின் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கீழே சாங் மேலே குரூப் ஒன்று இருக்கு பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடி குரூப் பண்ணுறதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக் வந்து பண்ண ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த பிக்கை லாங் ப்ரோஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எஸ்டைன் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ண சைடில் டெயில்ஸ் ஃபிட் இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சாண்டர் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த கீழே மேலே ஆஃப் இருப்பாருங்க ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே. முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃப்ட்டை நீங்கள் வந்து காப்பி பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டில் வந்து பண்ண இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போகிறீங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸை கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி இன்னொரு பிக் வந்து பண்ணாச்சு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு நம்ம அங்கே காப்பி பண்ண பாருங்கள் அந்த எஃபெக்ட் இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்லை செட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் எடிட் பண்ணிட்டு இதனால் லாஸ்ட்டில் வந்து பண்ண கொஞ்சம் சின்னதாக எரர் ஆகும். ஸோ இதை நம்ம ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தில் 3, 4, 5, 7 வரைக்கும் வந்து பண்ண நீங்கள் ஒன் பண்ண நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து பண்ண எல்லாத்துலையும் பிக் ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது எரரை வந்து பண்ண ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ண இந்த குரூப்ஸ் எல்லாம் முடியுது பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்க எரர் வந்து பண்ண ஃபிக்ஸ் ஆயிரும். இதே சேம் மெத்தில் மீதி இருக்கிறது எல்லாத்துக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஒன் பண்ணால் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் நீங்கள் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணால் இதுக்கப்புறம் நான் பிளாங்காக தான் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் இதை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இதே ப்ரீஷேட் கீழே வந்து பண்ண சேக் ப்ரீஷேட் வந்து பண்ண கொடுத்துருவோம். ஜஸ்ட் அதையும் நீங்கள் பண்ணாக்க இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்க ஸோ அதில் தான் நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கிற லிக்ஸ் அண்ட் எஃபெக்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஜஸ்ட் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து பண்ண கீழே ஒரு ஆரஞ்சு க்ரீன் இருப்பாருங்க. ஸோ இதில் தான் நம்ம பிக்குடைய எஃபெக்டே இருக்குது. ஸோ எப்படி ஃபிக்ஸ் பண்ணு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தினாக்கா கீழே ஆரஞ்சு கலர் இருக்கா அதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு நம்ம எடிட் பண்ண அந்த பீட் மார்க் ப்ரீஷீட் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிட்டு பிக்கு ஸ்டார்டிங் எடுத்துக்கு வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். நீங்கள் ஆட் பண்ண நெக்ஸ்ட் மார்க்கு இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பண்ண கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த பிக்லேயே வந்து பண்ணாக்க 2 லேயர்ஸ் ஆட் பட் மூவ் சேஞ்சுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஆரஞ்சு கலரை வந்து பண்ண நம்ம 2 இடத்துல பேஸ்ட் பண்ணோம். இப்போ ஃபஸ்ட் இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டுனாக்க இந்த இடத்துல 2 புக் மார்க் கொடுத்துருக்கு பாருங்கள். ஸோ அந்த 2 புக்
மாரில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு மறுபடியும் இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்கு அந்த ஆரஞ்சு கலர் நம்ம கீழ் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் மேக்க டைம் மேக் நெக்ஸ்ட் நேரம் ஓகே. ஜஸ்ட் இதோட மூவ் எஃபெக்ட் மட்டும் நம்ம வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிடலாம் இந்த செகண்டுக்கு மட்டும். இப்போ ஜஸ்ட்டு அந்த லேனிங் கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செல்ல போயிட்டு சைடில் செகண்ட் ஆப்ஷன் இருக்கு பாருங்க அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி ஃபஸ்ட் டிக் ஃபிங்கர் வந்துக்குங்க. இது வந்து பண்ணாக்க +86 டிகிரியில் இருக்குது. இது வந்து பண்ண அப்படியே -68 டிகிரியில் வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க. ஓகே ஆட் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் மூவ் போயிட்டு செகண்ட் ஃபிங்கர் வந்துக்குங்க. இது வந்து பண்ண 0 இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஃபிங்கர் போயிட்டு இது வந்து பண்ண -5 இருக்குது. அதனால இது வந்து பண்ணாக்க +5க்கு வந்து பண்ண நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஜஸ்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் கீழ் போயிட்டு இந்த கலெஃபன்ற கூட்டு ஸ்டார் கீழ் போயிட்டு ஸோ இப்போ நம்ம 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்கள். ஸோ அதில் நம்ம எடிட் பண்ணுறேன் அந்த பிக் வந்து பண்ண ஜஸ்ட் செல போயிட்டு மேலே புதுசாக கொடுத்தா ஜஸ்ட்டு அந்த பிக்கு இதில் ஆட் ஆயிரும் சொல்லலாம். ஸோ இதுக்காக தான் நான் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட் ஆரஞ்சு கலரிலும் இதே சேம் மெத்தில் நான் வந்து பண்ணாக்க வேறு பிக்கை வந்து பண்ண ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே இது முடிஞ்சா ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு இப்போ நம்ம செகண்ட் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கலரில் இருக்குது இந்த கிரே கலர் இருக்குது. ஜஸ்ட்டு அதிலே நம்ம கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நம்ம பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண பீட் மார்க் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த சின்ன சின்ன கேஃபாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் தான் நம்ம இது எஃபெக்ட் ஆட் பண்ண பாருங்கள். ஸோ அது கரெக்டாக ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்குக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் கரெக்டாக 4 லேயர்ஸில் வந்து பண்ணி இதை ஆட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு கிரே கலரில் இது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர்களை கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஜஸ்ட் அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ணாக்க டைம் வந்து கம்ப்ரெஷனும் ஓகே முடிஞ்சிச்சா. ஸோ நெக்ஸ்ட் பிக்கு இருப்பாங்க. ஸோ கரெக்டாக அந்த நெக்ஸ்ட் பிக் முடிகிற இடத்துல போயிட்டு மறுபடியும் உங்கள் பிஎஸ் போயிட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் எஸ்டேட் பண்ண கம்ப்ரெஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இதே சேம் இடத்துல நெக்ஸ்ட் இதுக்கு நான் பண்ணிட்டுக்கலாம். ஓகே ஸோ இது முடிஞ்சிச்சா. கரெக்டாக இந்த இடத்துல 2 நெக்ஸ்ட் இந்த இடத்துல 2. ஸோ இப்போ நம்ம இதுக்கு பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி பண்ண அதே சேம் இடத்துல தான் ஜஸ்ட் நான் லேயரை கிளிக் பண்ணுறீங்க கலஃபின்ற கூட்டு ஸ்டார் கிளிக் போயிட்டு நீங்கள் எடிட் பண்ண பிக்கை செல போயிட்டு மேலே புதுசாக கொண்டா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் இடத்துல மீதிக்கிற 3த்துக்கும் வந்து பண்ண நீங்கள் பிக்கை 1 பண்ண நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே ஸோ முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட் ஃபைனலுக்கும் இந்த இடத்துல சென்டராக ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செக்யூரிட்டி பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் பாருங்கள். ஜஸ்ட் நான் லேயரை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்லேயே இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு பீட் மார்க் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கேஃபர் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர்களை கொண்டு வந்துட்டு ஸோ நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு செக் பண்ணலாம். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அதனால ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல முடிஞ்சிச்சா. நெக்ஸ்ட்டு ஃபைனல் கேஃபே இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே பிஎஸ் போயிட்டு ஜஸ்ட் இது வந்து பண்ண நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே இது முடிஞ்சிச்சா. ஸோ இப்போ இந்த லாஸ்ட்டுக்கு மட்டும் வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த க்ரீன் கலரை கீழ் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் ஃபஸ்ட் ஆப்லேயே இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஃபிலிம் இருக்கு பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கு வந்துட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது. இது அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி ஸோ ரைட் சைடில் வந்து பண்ண அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபிலிம் போயிட்டு ஜஸ்ட் இதை வந்து பண்ணாக்க லைட்டாக கொஞ்சம் சென்டராக வர்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்டுக்கு ஃபிலிம் போயிட்டு இது வந்து பண்ண எனக்கு லெஃப்ட் சைடில் வந்து பண்ண லைட்டாக நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டுக்கு ஃபிலிம் வந்து பண்ணாக்க இதே லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுக்கோங்க கொஞ்சம் தள்ளி. ஓகே ஸோ இப்போ நம்ம இதுக்கு போய் கட் பண்ணிடலாமா. ஸோ ஜஸ்ட் நான் லேயர் கிளிக் பண்ணுறேன் கலஃபர் கூட்டு ஸ்டாகில் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ண பிக்கு சில போயிட்டு மேலே புதுசாக கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இது ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் நெக்ஸ்ட்டு ஃபைனலுக்கும் நம்ம வந்து பார்த்தாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே முடிஞ்சிச்சா. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் நம்ம லிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா. ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு ஷேகஃபே பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து லிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கு பாருங்கள். அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு நம்ம எடிட் பண்ண பீட் மார்க் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இந்த குரூப் எல்லாம் முடியுது பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த ஸ்டார்டிங் இடத்துக்கு போயிட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் உங்களுக்கு லிக்ஸ் ஆட் ஆயிரும். ஸோ அந்த லிக்ஸ் குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் போயிட்டு லன் குரூப்னு இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிக்ஸில் வந்து பண்ண ஒரு சின்ன எஃபெக்ட் மட்டும் நான் வந்து கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதை வந்து பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஜஸ்ட் நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் ப்ரெல் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஜூம் ப்ரெல் ஒரு எஃபெக்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே ஸ்ட்ரென்த் இருப்பாருங்க அது வந்து பண்ணி கிளிக் போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அவங்க ஒரு கிஃபேம் கொடுத்து
கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் இருக்கு பாருங்க கொஞ்சமாக தள்ளி. ஸோ அந்த இடத்துல வந்து பண்ண ஒரு கீ ஃப்ரேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே ஃபஸ்ட் கீ ஃப்ரேம் வேல்யூ வந்து பண்ணாக்க ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் கீ ஃப்ரேமோட வேல்யூ வந்து பண்ணால் ஃபுல்லாக கம்மி பண்ணி 0 வச்சு விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் புல்லு பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சா. நெக்ஸ்ட்டு ஷேட் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு எஃபெக்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபெக்ட்டில் கலர் ரேட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கீழே வந்து பண்ண லாங் ஷேடோன்னு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கிளிக் போய்ட்டு ஜஸ்ட் இது ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ சைஸ் இருப்பாருங்க அது மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பண்ண ஒரு 30 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் கீழே மூவ் பண்ண ஆல்ஃபா இருக்கா இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 50% வந்து பண்ண இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இதோட சைஸ் வேணா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஒரு 20-25 கிட்ட வச்சுக்கோங்க. ஓகே, முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி இது ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அது வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பேஸ் ஸ்டைல் கிளியர்மாக இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் பேஸ் பண்ணால் ஜஸ்ட் அந்த பிக்கு எஃபெக்ட் இதில் ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் இடத்துல அடுத்த டெஸ்ட்டோட எஃபெக்ட் வந்து பல நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபைனலுக்கு ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் இப்படியே கூட வச்சுக்கலாம். இல்லை லிக்ஸுக்குள்ளே நீங்கள் பொருள் பார்த்தோம்னா பிளாக் கலர் லேயர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண லிக்ஸ் ஸ்டார்டிங் இடத்துக்கு வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இந்த ஸ்கொயர் பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பிளாக் கலர் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த லேயர் வந்து பண்ணாக்க சாங் எண்டு வரைக்கும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு ஸோ இந்த லிக்ஸுக்கு கீழே வர்ற மாதிரி வந்து பண்ணால் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக லாஸ்ட் பிக் எங்கே முடியுதோ ஸோ அதுக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண லேயரை கிளிக் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஸோ இதை அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக டெஸ்ட்டு கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எடிட் பேஸ் இருக்கா அது நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த எக்ஸை மட்டும் லைட்டாக வந்து பார்த்தா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது முடிஞ்சா. நெக்ஸ்ட்டு இந்த ஒய்யும் வேணும்னா நீங்கள் இப்போ நான் அசென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க வேணும். ஓகே, ஜஸ்ட் கீழே மோட்ஸில் போய்ட்டு அசென்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு பிளெண்டிங் ஆப்போசிட் இருக்கா அது நீங்கள் செல்ல போய்ட்டு இது 100 டிகிரி லைட்டாக கம்மி பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் ஒரு 55 வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் புல்லு 10 ஆச்சா. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஃபைனலி அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு சேஃப்டி பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் மேலே வந்து பண்ண ஒரு லேயர் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ நம்ம எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க காப்பி பண்ணதே இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் ஆட் ஆயிரும். ஸோ நான் எப்பயும் கொடுக்குற லேயர் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.